Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாஃப்ட்வேர்ஸ் பத்தி வீடியோஸ் போட்டுருக்கோம். ஸோ சிம்பிளாக நீங்கள் ஒரு ட்ராவல் லாக் சேனல் வச்சுருக்கீங்க, இல்லைனா சம்திங் ஒரு நீங்கள் ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனில் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்க, அதை உங்கள் தேவைக்கு ஏதாப்புல எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவே டைம் எடுத்து பண்ணுவீங்க. பட் இதில் டிஃபால்ட்டாக நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் எப்படின்னா டிரான்சிஷன்ஸ் ஆகட்டும், கேப்ஷன்ஸ் ஆகட்டும், டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரில் இருக்குது. இந்த சாஃப்ட்வேரோட நேம் பார்த்தீங்கன்னா Minitool Movie Maker அப்படின்ற சாஃப்ட்வேரோட நேம். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு லேப்டாப்பாக இருந்தாலும் உங்களுக்கு அது எடுக்கும். லைக் ஈவன் கவர்மெண்ட் லேப்டாப்பில் கூட ஓரளவுக்கு நல்லாவே ரன் ஆகுது. ஸோ எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சாஃப்ட்வேரை பற்றி எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதும் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து போய்க்கோங்க. ஸோ இதில் போனதும் இம்போர்ட் ஃபைல்ஸில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஃபைலை பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் ஒரு சிம்பிளான ஒரு ஆடியோ லைக் ஒரு வீடியோ சாங் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது டைம்லைனில் காட்டிடும். ஸோ நீங்கள் லெஃப்ட் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஸோ அந்த டைம்லைனில் காட்டும். அதில் என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் ப்ளஸ் ஐக்கன் கொடுத்தாலே போதும், உங்களுக்கு டைம்லைனில் வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா டைம்லைனில் நிறையா இருக்கும். லைக் எப்படி சொல்ல, நிறைய வீடியோஸ் நீங்கள் மல்டிபிள் வீடியோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வீடியோ வேணுன்னா கூட நீங்கள் அது ஒரு ஃபைல் கூட ஆட் பண்ணால் போதுமானது. ஓகேங்களா? ஸோ இதே போல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ணலான்ட்டா நம்ம இதை ட்ரிம் பண்ணணும். ஸோ லைக் எப்படி சொல்ல, கட் பண்ணணும். ரெண்டுக்கு ஒரு பீஸாக இருக்கிறத ரெண்டாக கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரைட் சைடில் நம்ம கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணலாம், சேச்சுரேஷன் வேல்யூஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ பிரைட்னஸ் வேணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கலர் கிரேடிங்க்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே மேனுவலாக பண்ணுறதுக்கு அவங்க ரைட் சைட்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேசிக், அதுக்கப்புறம் ரொட்டேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். உங்களோட கிளிப்பை ரைட் லெஃப்ட் இந்த மாதிரி ரொட்டேஷனும் கூட பண்ணிக்கலாம், ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான கண்ட்ரோல்ஸ்லாம் ரைட் சைடில் டாப்பில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் ஆடியோவோட ஃபேட் இன் ஃபேட் அவுட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், லைக் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ கீழே இந்த கிளிப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிசர் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா ட்ரிம் ஆயிரும். அதுக்கப்புறம் டிரான்சிஷன்ஸ் நீங்கள் டப்புனா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். ஸோ மேலே டிரான்சிஷன்ஸில் ஆல் நிறையா கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் இருக்கும், டயகனல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஐரிஸ், இந்த மாதிரி நிறையா இது கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நிறைய டிரான்சிஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரிம் ஆப்ஷனே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிரும். ஸோ வேறு எதுவும் ஷார்ட்கட் கீஸ்லாம் யூஸ் பண்ண தேவை கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டிரான்சிஷன் உங்களுக்கு லைக் ஒரு ஜூம் இன் டிரான்சிஷன் மாதிரி இருக்குமே. நீங்கள் ஒரு ட்ராவல் லாக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்றாப்புல ஒரு டிரான்சிஷன்லாம் நிறையா இருக்கும். ஸோ கலரிங்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க, லைக் ஒரு கலர் கிரேடிங்ஸ்லாம். ஸோ பஞ்சியான கலர்ஸும் கொடுத்துருக்காங்க, ஸோ சினிமேட்டிக்கான கலர் கிரேடிங்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கலர் கிரேடிங்ஸுமே பார்த்திங்கன்னா நிறைய இது அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்ததுமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ கேட்டகரிஸ் இந்த சென்ஸ் எப்படின்னா, நம்ம இப்போ ஒரு லெட்ஸே இப்போ ஒரு கொடைக்கானல் ட்ரிப் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ vlogs ஆஃப் கொடைக்கானல் அப்படின்னு நம்ம ஒரு கொடைக்கானல் vlog அப்படின்னு ஸ்டார்டிங்கில் ஒரு டைட்டில் போகிறோம் அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லோயரில் வேணுமா, மிடில் வேணுமா, அப்வர்ட்ஸ் வேணுமா, அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் எல்லாமே ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணால் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அதோட டெக்ஸ்ட் எடிட்டர்னு இருக்கும். அதில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டு எதுனாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் அந்த டெக்ஸ்ட்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து அந்த டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லைக் எப்படி சொல்ல, டைட்டில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சது. லைக் இப்போ நம்ம ஒரு வீடியோக்கு இன்ட்ரோ ஆர் அவுட்ரோ க்ரியேட் பண்ணுவோம். மேஜராக அவுட்ரோக்கு இது யூஸ் பண்ணலாம். லைக் நீங்கள் பாருங்களேன், பேசிக்காக ஒரு கலர்ஸோடு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த விதி லைக் அந்த டைட்டில் அவுட்ரோ எந்த பொசிஷனில் வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்வாப் கூட பண்ணிக்கலாம். ஸோ இது ஆட் பண்ணிவிட்டு அதுலேயும் நீங்கள் கரெக்டாக அந்த டெக்ஸ்ட் அலைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கரெக்டாக எந்த ஒரு பொசிஷனில் வேணும் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் அஸ் யூஸ்வல் நான் முன்னாடியே சொன்னது போல தான். ஸோ இதுலேயுமே உங்களோட டெக்ஸ்ட் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான்.
இதற்குமே நீங்கள் வந்து போல்டு வைக்கணும்னா வச்சுக்கலாம், தென் ஃபாண்ட் கலர் மாற்றினா மாற்றிக்கலாம். ஸோ ஆல் திங்ஸ் பார்த்திங்கன்னா இதுலேயுமே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அலைன் பண்ணிக்கிறேன் என்னோடய கிரேசி டெக்கை. ஸோ இந்தமாதிரி அலைன் கூட நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். லைக் ஒரு அவுட்ரோ பண்ணுறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த சாஃப்ட்வேரில் இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ மோஷன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. லைக் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிரான்சிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. லைக் எப்படி சொல்ல, ஒரு ஹோல் டிரான்சிஷன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து டோட்டலாக ஒரு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுவோம்ல, அது போல் வந்து இது இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பாருங்களேன், ஜூம் இன் இருக்குது, அதுக்கப்புறம் ஜூம் இன் பாட்டம் லெஃப்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எதுனாலும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாலே அதை வந்து உங்களுக்கு ப்ரிவ்யூ மாதிரி காட்டும். ஸோ தென் நீங்கள் வந்து வேணும்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் தான். ஸோ அந்த எலமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு. எப்படி ஸ்டிக்ஸஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மியூசிக் ஃபைல்ஸ் வந்து நான் காட்டுறேன். ஸோ அந்த மியூசிக் ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மியூசிக்ஸ் வந்து அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வேணும்னா நீங்கள் வந்து அவங்க கொடுத்த ஆடியோஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து தனியாகவே உங்களோட ஆடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டைம்லைன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்துடும். வீடியோவோட இது தனியாக, அதுக்கப்புறம் ஆடியோ தனியாக இருக்கும். ஸோ அடுத்து இதில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இது பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்க்க முடியும், ட்ராவல், லவ், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபெஸ்டிவல், இந்த மாதிரி நிறையா டெம்ப்ளேட்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் நேம் வந்து ஜஸ்ட் வந்து சாம்பிள் அந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஃபார்மெட் உங்களுக்கு என்ன ஃபார்மெட் வேணும், வீடியோவோட ஃபார்மெட் என்ன வேணும், MP4 பேசிக்காக. ஸோ எங்கே போய் அது வந்து சேவ் ஆகணும். அதுக்கப்புறம் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இருக்கும். ஸோ என்ன குவாலிட்டி வந்து வேணும் உங்களுக்கு, பெட்டர், பெஸ்ட்டு, லைவ் அப்படின்னு சொல்ல, பெட்டர், குட் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு அதுக்கேற்றாப்பில் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன்ஸ் வந்து மாறும். ஹை குவாலிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சைஸும் வந்து கூடும், அதோடய ஃபைல் சைஸு. தென் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டிங் ஆயிரும். இங்கே நீங்கள் பார்க்க முடியும், எக்ஸ்போர்ட்டிங் டைமிங்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஓகேங்களா? ஈஸியாக வந்து எக்ஸ்போர்ட்டும் ஆயிரும். ஓகேவா? ஸோ நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் இந்த ஒரு சாஃப்ட்வேரை பற்றி. ஒரு சிம்பிளான சாஃப்ட்வேராக தோணுச்சு, ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களாம் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பர். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வந்து செட் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு இருக்குது. ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது வரை டாடா, பாய், see you.